பச்சரிசி மாவில் அவிக்கக்கூடிய அதே புட்டோட டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட நிறம் மனம் சுவை மாறாத அளவுக்கு ரேஷன் கடை புழுங்கல் அரிசி வச்சு அதிகமாக செலவு பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி புட்டு மாவு வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இனி கடையில் இருந்து அதிக காசு கொடுத்து புட்டு மாவு வாங்காமல் இதே மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அரிசியிலேயே ஃப்ரீயாகவே ஹெல்த்தியான டேஸ்டியான புட்டு மணக்க மணக்க ரெடி பண்ணி சாப்பிடலாம். இப்போ இந்த ரேஷன் கடை புழுங்கல் அரிசி வச்சு புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த அரிசியை அளந்தெடுக்கலாம். இதுக்கு ரேஷன் கடை புழுங்கல் அரிசியில் இது போல் கல் மண் குருணை எல்லாம் நீக்கி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வைக்கணும். இதில் 2 ஆழாக்கு அளவுக்கு புழுங்கல் அரிசி இந்த பாத்திரத்தில் நான் சேர்க்க போகிறேன். இந்த 2 ஆழாக்கு புழுங்கல் அரிசிக்கு 1 ஆழாக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது 2 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி சேர்த்தா இந்த புட்டு அவிக்கும்போது பச்சரிசி மாவில் அவிச்ச அதே டேஸ்ட்டும் கலரும் நமக்கு கிடைக்கும். பச்சரிசி மிக்ஸ் பண்ணாமல் வெறும் புழுங்கல் அரிசி வச்சு கூட இந்த புட்டு மாவு ரெடி பண்ணலாம். ஆனால் இப்படி 1 பங்கு பச்சரிசி சேர்க்கும்போது இந்த புட்டு மாவு கலரும் டேஸ்ட்டும் மாறாமல் நல்ல சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அளந்தெடுத்த இந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் கொட்டி குறைஞ்சது 6-7 தண்ணியிலையாவது இதை நல்ல சுத்தமாக கழுவி எடுக்கணும். நம்ம ரைஸ் வேக வைக்கும்போது ஒரு 3-4 தண்ணியில் தான் இந்த புழுங்கல் அரிசியை கழுவுவோம். அதுக்கப்புறமா ரைஸை வடித்து நம்ம எடுத்துடுவோம். ஆனால் இந்த மாவு வறுக்கும்போது அப்படி கிடையாது. நம்ம இந்த அரிசியை கழுவும் போதே நல்ல சுத்தமாக கழுவினாதான் இந்த மாவில் காடியோட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா மாவை நாம் என்ன தான் வறுத்தாலும் நம்ம புட்டு இடியாப்பம் உரட்டியெல்லாம் செய்யும்போது இந்த மாவுலேருந்து ஒரு காடி ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அப்படி வராமல் இந்த மாவு நல்ல மணமாக இருக்கணும்னா நாம் இப்படி மாவை வறுத்து ரெடி பண்ணுறதுக்குள்ளால இந்த அரிசியை கழுவும் போதே நல்ல சுத்தமாக கழுவி எடுத்துட்டோன்னா மாவு நல்ல மணமாக இருக்கும். அரிசியை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதில் சுத்தமான தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் இந்த அரிசியை அப்படியே ஊற வைக்கலாம். 1/4 மணி நேரம் கழித்து இந்த அரிசியை இந்த தண்ணியிலிருந்து வடிகட்டி எடுத்து இது போல் ஒரு அரிப்பு தட்டில் வச்சு இந்த தண்ணியை வடிய வைக்கலாம். இந்த பாத்திரத்திலிருந்து தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசி எடுத்து இது போல் ஒரு காட்டன் டவலோ இல்லைன்னா பெட்ஷீட்டோ விரித்து இந்த அரிசியை கொஞ்சம் காய வைக்கலாம். இது நல்லா காயணும்னு அவசியம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை இந்த காட்டன் துணியில் வந்துடும். அதுக்கப்புறமா இதை மில்லில் கொடுத்து பொடிச்செடுக்க வேண்டியது தான். ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த காட்டன் துணியில் வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து மில்லில் கொடுத்து பொடிச்செடுக்க வேண்டியது தான். அது மாதிரி மில்லில் கொடுத்து இந்த அரிசியை பொடிக்கும்போது ரொம்ப நைஸாக பொடிக்காமல் புட்டு மாவுக்குன்னு சொல்லி பொடிச்சோன்னா அவங்க அது போல் கொஞ்சம் தறி இருக்கிறது மாதிரி பொடிச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த அரிசியை மில்லில் கொடுத்து புட்டு மாவும் பொடிச்சு வாங்கியாச்சு. இனி இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் இதை நம்ம லைட்டாக வறுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியே கூட ஏதாவது கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இந்த புட்டு மாவு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும். அதாவது ரவை பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் கூட அரைஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு. இப்படி இருந்தால் போதும். இனி இந்த மாவை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்ப்போம். பொடிச்செடுத்த இந்த மாவை ஒரு உருளியில் கொட்டி ஸ்டவ்வில் வச்சு இந்த மாவில் இருக்கக்கூடிய ஒரு ஈரத்தன்மையும் இந்த அரிசியோட பச்சை மணமும் மாறக்கூடிய அளவுக்கு லைட்டாக வறுத்தெடுத்தா போதும். இப்படி நம்ம லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா புட்டு வேக வச்சோன்னா புட்டு நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மாவும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5 கிலோ வரைக்கும் இப்படி வறுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு தடவை இப்படி ரெடி பண்ணி இது தீர்ந்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக மாவு ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாவை நம்ம அதிகமாக வேக வைக்காமல் லைட்டாக தான் வறுத்தெடுக்க போகிறோம். இடியாப்ப மாவெல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப நேரம் வேக வச்சு வறுத்தெடுப்போம். அதனால ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மாவை நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த புட்டு மாவும் அப்படி கிடையாது, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படி 5 கிலோ வரைக்கும் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு தீர்ந்ததுக்கப்புறமா திரும்ப உங்களுக்கு தேவையான அளவு இப்படி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். அவ்வளோதான். இப்போ மாவு வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இப்படி ஸ்பூனால் இந்த மாவை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த உருளையில் இருக்கக்கூடிய சூடுலே இந்த மாவும் கருகி போயிடும். இப்படி கொஞ்ச நேரம் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஆற வைக்கலாம். நம்ம இந்த மாவை எடுத்து பார்க்கும்போது இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இப்படி கையால் உடைக்கும் போது இப்படி உடைஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இந்த டைமில் இந்த மாவு நல்ல வாசனையாக இருக்கும். இனி இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த மாவு ஓரளவுக்கு ஆறியாச்சு. இப்போ நான் இதை ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவு இப்படி தான் இருக்குது. இனி இந்த மாவை யூஸ் பண்ணி எப்படி புட்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புட்டுக்கு மாவு ரெடி பண்ண ஒரு பெரிய பரந்த பாத்திரமோ இப்படி ஒரு பவுலோ எடுத்து இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த ரேஷன் கடை புழுங்கல் அரிசி புட்டு மாவை தான் நான் அளந்தெடுக்க போகிறேன். 1.5 கப் அளவுக்கு புட்டு மாவு இந்த பவுலில் சேர்த்து இது கூட தேவையான அளவு உப்பும் இந்த மாவுலேயே சேர்த்து ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இதை மொத்தமாக இந்த மாவில் ஊற்றாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு மெதுவாக இந்த மாவை கட்டிகள் இல்லாத அளவுக்கு இப்படி கையாலே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்படி கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு இதே போல் மாவை நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இனி புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். பச்சரிசி மாவு மாதிரி இல்லாமல் இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் இப்படி மாவை விரவி எடுக்கணும். இந்த 1.5 கப்பு புட்டு மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. இனி இந்த புட்டு வேக வைக்கிறதுக்கு இது போல் தேங்காய் துருவலும் சேர்த்து வேக வச்சோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நான் இது போல் சிரட்டை புட்டு அவிக்கக்கூடிய புட்டு பாத்திரமும் எடுத்திருக்கேன். இதில் ஒரு தடவை தேங்காய் துருவலும் அதுக்கப்புறமா அது மேலே புட்டு மாவும் இப்படி அடுக்கடுக்காக வச்சு மூடி போட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். இந்த பாத்திரத்தை நான் குக்கரில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். அதுபோல் புட்டு குழல்லையும் ஒரு பக்கம் வேக வச்சு எடுக்க போகிறேன். அப்போது வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒன்றொன்னா வேக வச்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடும். இந்த புட்டுக்குழல்ல இருந்து நல்லா வெந்து ஆவி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றலாம். இப்படியே மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் வேக வச்சு புட்டு ரெடி பண்ணி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ரேஷன் கடை புழுங்கல் அரிசி வச்சு புட்டு மாவு ரெடி பண்ணி நல்ல ஆவி பறக்க மணக்க மணக்க
புட்டும் வேக வச்சு எடுத்தாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய ஹோம்மேட் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னும் அடுத்தடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.